இப்போ கொஞ்ச நாளாகவே சோசியல் மீடியாலையும் சரிங்க, டிவிலையும் சரிங்க, இந்த மாதிரி ஒரு நியூஸ், அதாவது சிறுத்தை வந்து ஆட்டை பிடிச்சிட்டு போயிடுச்சு, நாயை அந்த வீட்டில் வளர்க்குற நாயை பிடிச்சிட்டு போயிடுச்சு. இந்த மாதிரி ஒரு சம்பவம் வந்து நிறையா நடந்திருக்குங்க. இந்த சம்பவம் மாதிரி தாங்க உத்தரப்பிரதேச மாநிலத்தில், அதாவது லக்னோ என்ற ஊரில் ஒரு மண்டபத்தில் அங்கே ஒரு சம்பவம் நடந்திருக்குங்க. அதாவது அங்கே நைட்டு 11 மணி இருக்குங்க. எல்லாம் கல்யாண விசேஷத்துக்கு தடபடலாம் நடந்துகிட்ருக்குங்க. அங்கெல்லாம் சாப்பிட்டு வெளியே வந்து பார்த்தோன்னே, மண்டபத்துக்கு பின்னாடி ஒரு சிறுத்தை நடமாடிட்டு இருக்கிறத பார்த்தோன்னே, மக்கள் உயிர் பயத்தில் தலை தெறிக்க ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படியே அங்கே இருக்கிற மண்டபம் எல்லாமே வெறும் பதட்டத்திலே இருந்துச்சுங்க. நல்ல வேலைக்குங்க இதில் வந்து மணமக்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு காரில் உள்ளே பூந்து கண்ணாடியெல்லாம் மேலே ஏற்றி விட்டு உள்ளே லாக் போட்டாங்க. அந்த அளவுக்கு ஒரு சேஃப்டியாக இருந்துருக்குறாங்க. அதுக்கப்புறம் இவங்க அப்பா அம்மா, அந்த மணமக்களோட அப்பா அம்மாவும் பார்த்தீங்கன்னா, அவங்களும் சேஃப்டியாக காருக்குள்ளே இருந்து பூட்டு போட்டு சேஃப்டியாக இருந்துருக்குறாங்க. அதுக்கப்புறம் தடபடலாம் வந்து போலீஸுக்கு ஃபோன் அடித்து, இந்த மாதிரி சிறுத்தை வந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அவங்களும் வந்து வனத்துறைக்கும் கூப்பிட்டு இந்த சம்பவத்தை சீக்கிரமாக வந்து பார்த்துருக்குறாங்க. ஆனால் 2 மணி வரைக்கும், நைட் 2 மணி வரைக்கும் இந்த சிறுத்தை ஆட்டம் கட்டிருக்குங்க. அதுக்கப்புறம் விரட்டி பிடிச்சி அதை கூண்டில் ஏற்றி அதுக்கப்புறம் தாங்க அமுச்சு வச்சுருக்கிறாங்க. ஆனால் இதனால் குறைஞ்சபட்சம் இந்த மணமக்கள் பார்த்திங்கன்னா, இந்த காரில் 5 மணி நேரமாக அல்லாடிட்டு இருந்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் எங்கள் குடும்பத்தில் இருக்கிற எல்லாருமே அப்படி தாங்க. அதுக்கப்புறம் தாங்க அங்கே மண்டபத்தில் இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு பதட்டம் இல்லாமல் ஒரு நல்ல சூழ்நிலை அமைஞ்சது. என்னென்னா, யாருக்கும் எந்த ஒரு உயிர் சேதமும் ஆகலைங்க. ஆனால் ஒரு வனத்துறையருக்கு மட்டும் ஒரு காயம் ஏற்பட்டு அவரை